இது பார்த்தீங்கன்னா குரூப் 4 2025 196வது கொஷினா வந்து தனி வட்டி வந்து கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தனி வட்டியில் ஏ என்பவர் ஒரு தொகையை 12% ஆண்டுக்கு கடன் வாங்குகிறார். தனி வட்டியில் பி என்பவர் 12,000 தொகையை 18% ஆண்டு வட்டிக்கு கடன் வாங்குகிறார். எத்தனை ஆண்டுகளில் இவர்களின் கடன் தொகை சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்துருக்காங்க. இதை எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்களா? இதில் வந்து மொத்த தொகை வந்து கொடுக்கவே இல்லை. மொத்த தொகையும் கண்டுபிடிச்சாதான் ஆண்டு கண்டுபிடிக்க முடியும். ஸோ வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு வந்து ஃபார்முலா, மொத்த தொகைக்கான ஃபார்முலா பி ப்ளஸ் எஸ்ஐக்கு ஃபார்முலா பிஎன்ஆர் பை 100. இதுதான் ஃபார்முலா. இப்போ பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 16,000 ப்ளஸ் எஸ்ஐ என்ன இருக்குது ஃபார்முலாவில் 16,000 இன்டு என் வந்து கண்டுபிடிக்கணும். ஆர் பார்த்திங்கன்னா 12% டிவைட் வந்து இதுக்கு மட்டும்தான் டிவைட், இது வந்து இல்லை, தனி செப்ரைட்டு. ஸோ 2 சைபருக்கு 2 சைபர் கேன்சல் ஆகிடுது. ப்ளஸ் இது ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கணும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 1920 என் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். 1920 என். இது வந்து ஃபஸ்ட்டு ஏ என்பவருக்காக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பி என்பவருக்காக நம்ம கண்டுபிடிக்கணுமா? அதே தான். பி என்பவர் 12,000 வாங்கியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 12,000 என் இங்கேயும் கண்டுபிடிக்கணுமா? எத்தனை பர்சன்டேஜ்? 18% டிவைட் 100. 2 சைபருக்கு 2 சைபர் கேன்சல் ஆகிரும். 12,000 அப்படியே வந்துடும். இந்த 120 18 வந்து மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கணும். 2160 என் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இது நம்பர் ஆஃப் ஏ, இது வந்து பி என்பவருக்கு, இது ஏ என்பவருக்கு. இது ரெண்டையும் நம்ம வந்து ஈக்குவல்ட்டு பண்ணணும். அப்போ தான் சமமாகன்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ வந்து நம்ம ரெண்டையுமே ஈக்குவல்ட்டு பண்ணணும். என்ஏ ஈக்குவல்ட்டு 12,000 ப்ளஸ் இந்த அமௌண்ட்டு எண்ணெல்லாம் வந்து ஒரு பக்கமும் இந்த அமௌண்ட்டை ரெண்டையும் ஒரு பக்கமும் கொண்டுட்டு வந்துடணும். இப்போ கொண்டுட்டு வரலாங்களா? 16,000 ப்ளஸில் இருக்குது, இந்தாண்ட வந்தால் -1000 ஈக்குவல்ட்டு என்ஏ. இந்தாண்ட இருந்து இந்தாண்ட வந்தால் மைனஸ் ஆயிருங்களா? மைனஸ் ப்ளஸ் என்பி. இது வந்து கழிச்சோம்னா 4,000 வருது. இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. ஸோ ரெண்டையும் கழிக்கணும். கழிச்சோம்னா 240 வரும். பிக் நம்பரோட சைன் வந்து ப்ளஸ்ஸு, ஸோ ப்ளஸ்ஸு என் இப்படி வந்துடும். இப்போ இந்தாண்ட இருக்கிறது மல்டிப்ளேயில் தான் என்னோட இருக்குது, இந்தாண்ட வந்தால் டிவைடுக்கு போயிடும். ஸோ 4,000 டிவைட் 240 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணணும். கேன்சல் 0க்கு 0 கேன்சல் பண்ணியாச்சு. இதை வந்து ஸ்டார்ட் அவுட் பண்ணுவோம். 8வது வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணி பார்க்கலாம். 4 8 8 3 8 24 8 40. அந்த 0 வந்து அப்படியே வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து இதை நம்ம வகுத்து பார்க்கலாம். 53 ஒரு டைம் வரும், 3. ஆன்சர் கரெக்டாக அப்படியே இருந்துச்சுன்னா அப்படியே போட்டுடலாம். ஆன்சர் வரலனா நம்ம வகுத்து பார்த்து பின்னத்தில் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அதை எடுத்து தான் ஆன்சராக போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் வகுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா 16 2/3 வரும்.
இதுதான் ஆன்சர். இங்கே பாருங்கள், இதில் என்ன ஆப்ஷன் இருக்குது? சி தான். சி தான் ஆன்சர்.